நல்லதையே பேசுவோம் எனும் தலைப்பில் மாணவர் இத்ரீஸ் அகமது அவர்களை பேச அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு ஊரில் அறிஞர் ஒருவர் இருந்தார். அவருக்கு ஒரு அழகான மகள் இருந்தார். அந்த மகளுக்கு திருமண வயது வந்த பொழுது அந்த பெண்ணை திருமணம் முடிக்க பலரும் பெண்ணிட்டு வந்தார்கள். தன்னுடைய மகளை புத்திசாலியான ஒருவருக்கு திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்று எண்ணிய அந்த அறிஞர் தன் மகளை பெண் கேட்டு வந்த இளைஞர்களை மொத்தமாக அமர வைத்து அவர்களிடம் கூறினார், நான் உங்களிடம் 2 கேள்விகள் கேட்பேன். அதற்கு யார் சரியான பெயரை சொல்கிறார்களோ அவர்களுக்கு தான் எனது மகளை திருமணம் செய்து கொடுப்பேன் என்று அவர்களிடம் கூறினார். பெண் கேட்டு வந்த இளைஞர்களுக்கு சற்று வித்தியாசமாக இருந்தாலும் அந்த பெயரழகியான அந்த பெண்ணை எப்படியாவது திருமணம் செய்த வேண்டும் என்று போட்டிக்கு சம்மதித்தார்கள். அந்த அறிஞரும் தன்னுடைய முதலாவது கேள்வியை கேட்டார். இந்த உலகில் இனிமையான ஒன்றை எனக்கு கொண்டு வாருங்கள் என்றார். இதை கேட்ட இளைஞர்களில் சிலர் தேனை கொண்டு வந்து கொடுத்தார்கள், சிலர் கரும்பை கொண்டு வந்து கொடுத்தார்கள், சர்க்கரை கொண்டு வந்து கொடுத்தார்கள். பெண் கேட்டு வந்தவர்களில் ஒரு ஏழை இளைஞன் இருந்தான். அந்த இளைஞன் ஒரு பேப்பரில் மனிதனின் நாவை பணமாக வரைந்து அதை பட்டியலைக்கு மூடி அந்த அறிஞரிடம் கொடுத்தான். பெட்டியை திறந்து பார்த்த அந்த அறிஞர், என்ன இது, எதற்காக மனிதனின் நாவை பணமாக வந்து கொண்டிருக்கிறார் என்று கேட்டபோது அந்த இளைஞன் கூறினான், அறிஞர் அவர்களே, நீங்கள் தானே இந்த உலகில் இனிமையான ஒன்றை கேட்டீர்கள், நாவை விட இனிமையான ஒன்று உங்கள் உத்தரவு இருக்கிறதா என பதிலளித்தான். இந்த பதிலை கேட்ட அந்த அறிஞர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து அந்த இளைஞரிடம் முதல் கேள்வி நீ மட்டும்தான் சரியாக பதிலளித்தாய் என கூறிவிட்டு தன்னுடைய 2வது கேள்வியை கேட்டார். இந்த உலகில் கசப்பான பொருள் ஏது என கேட்டார். சிலர் பாகற்கா என்றார்கள், சிலர் வேப்பங்கா என்றார்கள், இன்னும் சிலர் வெட்டிக்கா என்றார்கள். அப்போது அந்த ஏழை இளைஞன் மனிதனின் நாவை பணமாக வரைந்து அதை ஒரு பெட்டியை வைத்து மூடி அந்த அறிஞரிடம் கொடுத்தான். பெட்டியை திறந்து பார்த்த அந்த அறிஞர், என்ன விளையாடுகிறாயா, இதற்கும் ஏன் மனிதனின் நாவை பணமாக வைத்து கொண்டுள்ளார், இதற்கு என்ன அர்த்தம் என்று கேட்டபோது அந்த இளைஞன் கூறினான், ஒரு மனிதன் தீய சொற்களை பேசும்போது நாவை விட கசப்பான பொருள் உலகத்தில் இருக்கிறதா, தீய சொற்களை பேசும்போது மகிழ்ச்சியாக இருக்கணும், கவலையாகி விடுகிறான், நண்பனாக இருக்கணும், எதிரியாக மாறிவிடுகிறான். இந்த விளக்கத்தை கேட்ட அந்த அறிஞர் அந்த ஏழை இளைஞன் அறிவை கண்டு வியந்து போய் தன் மகளை அவருக்கே திருமணம் முடித்து வைத்தார். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாவை என்பது ஒரு அற்புதமான உறுப்பு. சொர்க்கத்தின் திறவுகோலும் அதுதான், நரகத்தின் வாசலும் அதுதான். ஒருவன் தன் நாவை பயன்படுத்தும் விதத்தை அந்த உலகளை நம்மால் மதிப்பிட முடியும். நல்ல மனிதன் என்ற மரியாதையை மக்களிடமிருந்தும் அல்லாவிடமிருந்தும் பெற்றுக் கொடுப்பதில் நாவை மிக முக்கியமான பங்கு வகிக்கின்றது. நாவனற்ற பிறரை துன்புறுத்தாதவனுக்கு சிறந்த முஸ்லிம் என்ற பட்டத்தை அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழங்கியுள்ளார்கள். நம்ம சில நேரத்துல நல்லதா கெட்டதா சிந்திக்காமலே சில வார்த்தைகளை பேசுகிறோம். அவை நல்லதாயின் அல்லாஹ்வின் அருள் கிடைக்கும், மாறாக அவை கெட்டதாயின் அந்த வார்த்தைகளை நம்மை நரகத்தில் தள்ளிவிடும். எனவே நல்ல வார்த்தைகளை பேசி சொர்க்கத்தின் சொந்தக்காரர்களாக நாமும் மாறி நம்மை சார்ந்தவர்களையும் சொர்க்கவாசிகளாக ஆக்க நாம் அனைவரும் முயற்சி செய்து அல்லாஹ்வின் அன்பை பெறுவோமாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹ் பாரக்கல்லாஹ். அல்லாஹு தஆலா மாணவர் அவர்களுக்கு நாவாண்மையை அதிகப்படுத்தி கொடுப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.